வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை உள் இருக்கக்கூடிய சக்தி வாஸ்து செடிகளுக்கு இருக்கிறது என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட வாஸ்து செடியை எந்த திசையில் வைக்கலாம், எப்படி வைக்கலாம் என்பதை பற்றிய அவசியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூங்கில் செடியை வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் நடுவது சிறந்த பலன்களை தரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வடமேற்கு திசையிலும் நடுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. வாஸ்துவுக்காக வைக்கப்படும் மூங்கில் செடி ஒருபொழுதும் காய்ந்துவிடக்கூடாது என்றும் சொல்லலாம். அப்படி காய்ந்து விடாமல் பார்த்து கொண்டால் சுப பலன்கள் தரும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் சில தாவரங்கள் வீட்டிற்கு அழகு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியும் சேர்க்கின்றன என்றும் சொல்லலாம். அந்த வரிசையில் உள்ள ஒரு செடிதான் மூங்கில் செடி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடி என்று அழைக்கப்படும் மூங்கில் ஆலை வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பெங் சுய் ஆகியவற்றின் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல வீட்டில் மூங்கில் செடிகளை நட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மூங்கில் செடியின் பராமரிப்பு மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லலாம். ஒரு மூங்கில் செடியை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். வாஸ்து மூங்கில் செடிகளை தொட்டில் மட்டுமே நடுவது ரொம்பவே நல்லது. நிலத்தில் நட்டால் மிகவும் பெரிதாக வளர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம். இது சுப பலன்களுக்கு பதிலாக அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. உட்புற மூங்கில் செடியானது அதிகபட்சம் 2 முதல் 3 அடி உயரம் இருப்பது ரொம்பவே நல்லது. ஏனென்றால் இது மேலும் அதிகரித்தால் எதிர்மறை விளைவுகளை தரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிர்ஷ்ட மூங்கிலை வீட்டின் தென்மேற்கு திசையில் ஒருபோதும் நடக்கூடாது என்றும் சொல்லலாம். தென்மேற்கு திசையில் வாழை, மூங்கில், துளசி போன்ற மரங்களை நடுவதன் மூலமாக எதிர்மறை ஆற்றல் வெளிப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. காய்ந்த மூங்கில் செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது. அதனை உடனே அகற்றி விடுவது ரொம்பவே நல்லது. பச்சை பசையலென இருக்கக்கூடிய வாஸ்து செடியான மூங்கிலை நடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். மூங்கில் செடியை ஒருபொழுதும் அழுக்கான இடத்தில் நடக்கூடாது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துளசி மற்றும் வாழை மரங்களுக்கு அருகில் வைப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம். இந்த வாஸ்து மூங்கில் செடியை டிராயிங் ரூம் அல்லது படுக்க அறையில் வைப்பது ரொம்பவே நல்லது. இவ்வாறு செய்தால் உங்கள் குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் சிறிய தோற்றமளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட மூங்கில் செடிகள் உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வைப்பதன் மூலமாக உங்களுடைய சுற்றுப்புறத்தை அழகாக மாற்றலாம் என்றும் சொல்லலாம். இந்த அதிர்ஷ்ட மூங்கில் செடியை கவனமாக பாதுகாக்குவது ரொம்பவே முக்கியமாகும். அதிக தண்ணீர் போட தேவையில்லை என்றும் சொல்லலாம். இல்லாமல் சாதாரண தாவரங்களைப் போலவே மூங்கில் செடிக்கு அதிகமாக நீர் பாய்ச்சினால் அது அழுகிவிடும். வீட்டில் அதிர்ஷ்ட மூங்கில் செடி இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து காணக்கூடும் என்றும் சொல்லலாம். இது நிதி சிக்கல்களை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் செல்வம் தரக்கூடிய மூங்கில் செடியை வீட்டின் வாசலின் அருகில் நடுவது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டுமில்லாமல் மூங்கில் காற்றை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம். இது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த செடியை வீட்டில் வைத்தால் சுத்தமான காற்று கிடைக்கும் என்றும் சொல்லலாம். இந்த செடி அதிக வளர்ச்சி திறன் கொண்டது என்றும் சொல்லலாம். அதனால்தான் அதிக உயரம் இல்லாமல் அவ்வப்போது அதனை விடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் மூங்கில் செடியை வளர்த்தால் அதில் சிவப்பு நிற ரிப்பன் கட்டி தண்ணீரில் சில கூழாங்கற்கள் வைப்பது வீட்டில் உள்ள 5 உறுப்புகளையும் சமநிலைப்படுத்தி இணக்கமான சூழ்நிலை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக அதிர்ஷ்ட மூங்கில் மங்களகரமான தாவரங்களில் ஒன்றாகவும் சொல்லலாம். இது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய மூங்கில் செடிகள் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வது ரொம்பவே நல்லதாகும். நல்ல அதிர்ஷ்டத்திற்கு 8 அல்லது 9 தண்டுகள் கொண்ட ஒரு செடியை ரொம்பவே நல்லதாகும். அதே போல 5 தண்டுகள் கொண்ட ஒரு செடியை வளர்த்தால் நோயின் தாக்கம் குறையும் மற்றும் 7 தண்டுகள் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ மூங்கில் செடியை வைக்க நீங்கள் விரும்பினால் தண்டுகளின் எண்ணிக்கையை சரியாக கவனித்து பார்த்து வாங்குவது ரொம்பவே நல்லதாகும். மூங்கில் தாவர
மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து சில பாரம்பரிய நம்பிக்கைகளும் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யும் பொழுது அவை மிகவும் பயனளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கை 2ஆக வாங்கினால் காதல் மற்றும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல 3 அடுக்கு தண்டுகளை வாங்கினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 5 எண்ணிக்கையில் வாங்கினால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல 8 தண்டுகளின் எண்ணிக்கையில் மூங்கில் செடியை வாங்கினால் செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம். அதே போல 9 தண்டுகளின் எண்ணிக்கையை மூங்கில் செடியை வாங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் போல 4 அடுக்கு மூங்கில் செடிகளை வீட்டில் வைப்பதோ அல்லது அடுத்தவர்களுக்கு பரிசாகவோ கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. ஏனென்றால் இது மரணத்திற்கான விருப்பத்தை குறிக்கிறது என்று அர்த்தமாகுமாம். 4 அடுக்கு மூங்கில் செடிகளை வளர்க்கக்கூடாது என்றும் சொல்லலாம். போல அதிர்ஷ்ட மூங்கில் செடிகளில் மஞ்சள் அல்லது அடர் பச்சை நிறத்தண்டுகள் கொண்ட மூங்கில் செடியை வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் கொள்கலனில் குளோரினேட்டட் தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். அதற்கு பதிலாக அதிக இயற்கை தாதுக்கள் கொண்ட குழாய் நீரை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை புதிய தண்ணீரை மாற்றி வைப்பது ரொம்பவே நல்லது. போல பூச்சிகளை தவிர்ப்பதற்கு 1 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு திரவ வீட்டு தாவர உரத்தை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதாகும். எப்பொழுதுமே மஞ்சள் இலைகளை அகற்றி விடுவது ரொம்பவே நல்லது. அதிர்ஷ்ட மூங்கில் செடியை கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை ஈர்க்க விரும்பினால் மூங்கில் செடியை தென்கிழக்கு திசையில் வைக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லது. இல்லாமல் அதிர்ஷ்ட மூங்கில் செடியை வீட்டில் வைப்பதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து காணக்கூடும் என்றும் சொல்லலாம். இதேபோல மூங்கில் செடியானது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது ஆகும். அது மட்டுமில்லாமல் பண பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாகும். அதற்கு மூங்கில் செடியை வீட்டில் சரியான திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம். இல்லாமல் தவறான திசையில் மூங்கில் செடியை வைத்து வளர்த்த வந்தால் அது அந்த வீட்டின் நிதி நிலைமையை மோசமான பாதிப்புக்குள் உள்ளாக்கும் என்றும் சொல்லலாம். வாஸ்துப்படி மூங்கில் செடி மிகவும் அதிர்ஷ்ட செடியாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மூங்கில் செடியானது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வருகிறது என்றும் சொல்லலாம். இதை தவிர இந்த செடி மனம் மற்றும் ஆன்மாவிற்கு அமைதியை தரக்கூடிய செடியாகவும் சொல்லப்படுகிறது. போல மூங்கில் செடியை எப்பொழுதுமே ஜன்னலுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். அது சூரிய ஒளி படும் ஜன்னல் அருகே வைக்கவே கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. சூரிய ஒளியால் மூங்கில் செடி காய்ந்து போனால் வீட்டில் உள்ள நிதி நிலையிலும் அதன் தாக்கம் தெரியும் என்றும் சொல்லலாம். மூங்கில் செடியை 2 முதல் 3 அடி உயரத்தில் வளர்ப்பது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த உயரத்தில் உள்ள மூங்கில் செடியை அலுவலகத்தில் வைத்து வளர்த்தால் அலுவலக சூழல் நன்றாக இருப்பதோடு எதிர்மறை ஆற்றல் வெளியேறும் என்றும் சொல்லலாம். மூங்கில் செடியை மேற்கு திசையில் வைத்து வளர்த்தால் வீட்டில் படிக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் மனநிலை சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அதுவும் அந்த மூங்கில் செடியில் ₹1 நாணயத்தை வைத்தால் அவரது மனநிலை ஒரு நிலையாக இருக்கும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் மூங்கில் செடியை வளர்க்கும் போது அந்த வீட்டில் லட்சுமி தேவி எப்பொழுதுமே குடியிருப்பாள் என்றும் சொல்லலாம். அதன் விளைவாக வீட்டில் செல்வம் அதிகமாகவே காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூங்கில் செடியின் 10 கிளைகளை உடைய தண்டை வைத்தால் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் 21 கிளைகளை நடுவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது. மூங்கில் செடியை வாங்கும்போது முத்து அல்லது கற்களின் மேல் அடிக்கடி அதன் கொள்கலனில் வரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆலை ஏற்கனவே உள்ள கொள்கலனை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை புதிதாக மாற்ற தேவையில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூங்கில் செடியை மெதுவாக தோண்டி கற்களை சுத்தம் செய்த பிறகு அதை மற்றொரு தொட்டிக்கு மாற்றுவது ரொம்பவே நல்லது. மூங்கில் செடியை சேர்த்து பாறைகளை வேர்களை மறைப்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவற்றை மெதுவாக மீண்டும்
மீண்டும் புதைத்துவிட வேண்டும். மூங்கில் தண்டுகளை நனைக்கும் அளவுக்கு நீர்மட்டம் உயர வேண்டும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்களை மறைக்க போதுமானதாகவும் இருக்க வேண்டும். பதிவில் நம்ம வாஸ்து மூங்கில் செடியை எப்படி வளர்க்கலாம், எந்த திசையில் வைக்கலாம் என்பது பற்றிய தகவலை தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வாஸ்து மூங்கில் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.